இந்த உலகமே மக்களே, அண்ணன் எப்போ ஒழிவான், திண்ணை எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உலகம் ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களா, இந்த தஞ்சாவூரில் பார்த்தீங்களா 3 குழந்தையோட கதையை. அதனால் தகப்பனை பற்றி தவறாக சொல்கிறாங்க. தகப்பனை இருந்து காப்பாற்றக்கூடாதான்னு 2 பெண் பிள்ளைகளை வச்சு ஒரு தகப்பன், ஒரு ஆண் பிள்ளை 2 பெண் பிள்ளைகளை வச்சு தகப்பனுக்கு பராமரிக்கணும்னா அது தாயோடு இருந்தால் மட்டும்தான் பராமரிக்க முடியும். தனிப்பட்ட முறையில் ஒரு தகப்பன் 2 பெண் குழந்தைகளை பராமரிக்க முடியாதுங்க. அது எப்படின்னா, ஒரு 10 வயசு வரைக்கும், குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அந்த தகப்பன் பராமரிக்க முடியும். 10 வயசுக்கு மேலே அதுக்கு தேவையானதெல்லாம் தகப்பனால் பராமரிக்க முடியாது. அதனால தான் தாய் இருக்கணும்னு சொல்கிறது. அப்படிலாம் இருக்கிற காலகட்டத்தில் இந்த உலகத்தில் தாயின் சிறந்த கோவில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தாய்ங்கெல்லாம் இப்படி செய்கிறது உலகத்துக்கே நல்லது இல்லை. கேட்டிங்களா, எல்லாருமே தாய் தான். ஒரு தாய் செய்கிற தவறு அது நானாகவே இருந்தாலும் உலகத்துக்கே அது அசிங்கம் தானுங்களே. நல்லா சிந்திச்சு பாருங்கள். ஆண்களும் தவறு செய்யாமல் இல்லை, பெண்களும் தவறு செய்யாமல். ஆனால் இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யக்கூடாது. ஒரு கல்யாணம் முடிஞ்ச பிறகு 2-3 குழந்தைகள் ஆகிடுச்சுங்கும்போது அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கெல்லாம் ஈடுபாடுகளை கொடுக்கக்கூடாது. கேட்டிங்களா, கௌரவங்கிறது அப்பாலப்பட்டது. நம்மளுடைய குடும்பங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. பார்த்திங்களா, அந்த குடும்பத்துக்காக வேண்டி நம்ம வாழ்ந்தே சாகும் அப்படின்னு நினச்சி தான் அந்த ஒரு பெண்மையை காட்ட வேண்டிய ஒரு கட்டம் அது தவறிடுச்சு. இனி என்ன செய்யுங்க? இனிமேல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் யோசித்து நடந்து கொள்ள வேண்டும். வணக்கம்.